டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில நம்ம வானிலை குறித்து பார்க்க போறதில்ல, அதற்கு மாறாக ஒரு முக்கிய வானிலை நிகழ்வு குறித்து பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நம்ம இதற்கு முன்னதாகவே 2 முறை பதிவு செய்திருந்தோம். அதாவது இந்த ஆண்டு லானினா தொடர்ச்சியாக நீடித்து வந்த நிலையில தற்போது 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில எல்லினோ உருவாவதற்கான சாதக சூழல் காணப்படுது. அதற்கு தகுந்த முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தான ஒரு காணொளி பதிவு செய்திருந்தோம். இந்த தற்போது அந்த எல்லினோ உருவாவது உறுதியாகி இருக்கு. அது மட்டுமல்லாது எல்லினோ கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் எல்லினோவாக ஒரு தீவிரமான ஒரு எல்லினோவாக உருவாக இருக்கு. அது குறித்து தான் இந்த காணொளியில பார்க்க இருக்கிறோம். அது எல்லினோனா என்ன, அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் சற்று விரிவாக இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். முழு காணொலியும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல எல்லினோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு வானிலை வகைப்பாடு தான். அந்த என்சோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் இது. எல்லினோ சதர்ன் ஆசிலேஷன்ங்கிறத என்சோன்னு சொல்லுவோம். பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய கடல் வெப்பநிலை மாறுபாட்டை நம்ம கணக்கிடுறதுக்கு தான் இந்த பெயர் இட்டிருக்கோம். அதாவது பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் மத்திய பகுதிகளில் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை நிலவும் போது அதை எல்லினோன்னு வகைப்படுத்துவோம். அதுவே அந்த கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடல்ல இயல்புக்கு குறைவான வெப்பநிலை நிலவும் போது அதை லானினா அப்படின்னு நம்ம வகைப்படுத்துவோம். சில ஆண்டுகள்ல ஒரு சமமான வெப்பநிலை நிலவும் போது அதை நம்ம நியூட்ரல் சமநிலையில வகைப்படுத்திருக்கிறது ஒன்று. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, உலகளாவிய வானிலை காரணிகளையும் காலநிலை காரணிகளையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இது அமையுது. ஏன்னா பசிபிக் பெருங்கடல் தான் பெருங்கடல். அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையின் மாற்றம் உலகளாவிய வானிலை மாற்றங்களோட நேரடி தொடர்புடையதா பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு எல்லினோ உருவானா இந்திய பெருங்கடல்ல நேர்மறை ஐஓடி உருவாகும். அதுவே லானினா உருவானா இந்திய பெருங்கடல்ல எதிர்மறை ஐஓடி உருவாகும். சரி, எல்லினோனா பசிபிக் பெருங்கடலின் மேற்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய வெப்பநிலை பொறுத்து கணக்கிடுறோம். சரி, ஐஓடினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை மாறுபாடு. அதாவது நேர்மறை பாசிட்டிவ் ஐஓடி அப்படின்னு சொன்னா இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதி இயல்பை விட அதிக வெப்பநிலையும் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் இயல்பை விட குறைவான வெப்பநிலையும் இருக்கும். அதாவது சுமத்ராவை ஒட்டிய கடல் பகுதியில இயல்புக்கு குறைவான வெப்பநிலையும், அதற்கு மாறாக சோமாலயாவை ஒட்டிய கடல் பகுதியில இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையும் நிலவுனா அதை நேர்மறை ஐஓடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே கடந்த ஆண்டு பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடல்ல லானினா இருந்துச்சு. அதனால இங்க பார்த்தோம்னா நமக்கு எதிர்மறை ஐஓடி இந்திய பெருங்கடல்ல இருந்துச்சு. அப்போ எப்படி இருந்திருக்கும்? சுமத்ராவை ஒட்டிய கடல் பகுதியில அதிகப்படியான வெப்பநிலையும் சோமாலயாவை ஒட்டிய கடல் பகுதியில குறைவான வெப்பநிலையும் இருந்துச்சு. அதன் தாக்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம். சென்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல அந்த நிலநடுக்கோட்டை ஒட்டிய பகுதிகளில் குறிப்பாக இலங்கை மற்றும் மலேசியா, அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்தோனேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் பெருவெள்ளம் ஏற்பட்டதை பார்க்க முடிஞ்சிச்சு. இலங்கையின் மாகாணம் பெருவாரியா பாதிக்கப்பட்டதை பார்க்க முடிஞ்சிச்சு. இப்ப இந்த சூழல்ல தற்போது கிட்டத்தட்ட 1982ஆம் ஆண்டுக்கு பிறகு சூப்பர் எல்லினோ உருவாக இருக்கு. இது சூப்பர் எல்லினோனா என்னன்னா, நமக்கு பசிபிக் பெருங்கடலின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிப்பதை தான் நம்ம சூப்பர் எல்லினோ அப்படின்னு நம்ம சொல்றோம். சாதாரண எல்லினோனா 1 முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருக்கும். அதுவே வலுவான எல்லினோனா 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமான வெப்பநிலை இருக்கும். இப்ப சூப்பர் எல்லினோ உருவாகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கடல் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ பசிபிக் பெருங்கடலின் பெரும்பாலான கடல் பகுதிகளில் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இந்த ஆண்டு இறுதி காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை நிலவும். அதே போல இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதிகளில் சோமாலியா பகுதிகளில் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை நிலவும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சரி, இதன் தாக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கடல்ல வெப்பநிலை அதிகரிக்கும். அடுத்து இந்த கடல் வெப்பநிலை நிலப்பகுதியை நோக்கி நகரும். அப்போ நிலப்பகுதிகளில் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாவது, வறட்சி வருவது, அதே போல வெப்ப அலைகளின் தாக்கம் வருவது, இது போன்ற நிகழ்வுகள் அதிகப்படியா ஏற்படும். இது இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் மட்டுமல்லாது உலகளாவிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது அமெரிக்கா, ஐரோப்பியா மற்றும் சீனா போன்ற நாடுகள், ஒட்டுமொத்த உலகமுமே இந்த பிரச்சனையை சந்திக்க நேரிடும். குறிப்பா நம்ம பார்த்தோம்னா இந்த எல்லினோ நேர்மறை ஐஓடி ஆண்டுகள்ல தான் அதிகப்படியான உலக பகுதிகளில்
காடுகள்ல தீப்பற்றி எரிவது அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா நீண்ட நாட்கள் வறண்ட வானிலை நிலவி அதிகப்படியான வெப்பநிலை நிலவும் போது வறட்சி ஏற்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து அந்த காட்டுத்தீ பரவுதல் என்பது அதிகரிக்கும். குறிப்பாக இந்த எல்லினோ ஆண்டுகள்ல ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் பெரும்பாலும் அதிகப்படியான ஒரு வெப்ப அலைகள்லையும் அதே போல காட்டுத்தீ பரவுதலையும் பாதிக்கப்பட்டிருக்கதை பார்க்க முடியுது. அடுத்து 2027ஆம் ஆண்டு நம்ம ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு அதிகப்படியான காட்டுத்தீ பரவலை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தரவுகள் சொல்லுது. சரி, இப்போ 2026 அக்டோபர்ல உருவாகக்கூடிய எல்லினோ கடல் பகுதியில அக்டோபர் நவம்பர்ல உருவானாலும் அதன் தாக்கம் நிலப்பகுதியில உணர்வது அப்படிங்கிறது 2027ஆம் ஆண்டுல தான் உணர முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடந்த சில ஆண்டுகளை விட இந்த ஆண்டு தமிழகத்திலேயே வெப்பநிலை அதிகமா பதிவாகிறத பார்க்க முடியுது. பகல் நேரத்துல உணரும் வெப்பநிலை அதிகமா இருப்பதை நீங்க உணர முடியும். இந்த சூழல்ல தற்போதாவது அவ்வப்போது இடிமழை பதிவாகுது. ஏப்ரல் மே மாதங்கள்லயும் இந்த ஆண்டு வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் அவ்வப்போது ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பதிவாகும். ஆனால் அடுத்த ஆண்டு 2027ஆம் ஆண்டு இந்த எல்லினோவின் தாக்கத்தினால நமக்கு கோடை காலம் ஒரு தொடர்ந்து வறண்ட நாட்களும் கோடை காலத்தில் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையும் வெப்ப அலைகளின் தாக்கமும் அதிகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாது உலகளாவிய வெப்பநிலை இதுவரை பதிவாகாத அளவுக்கு 2027ஆம் ஆண்டு பதிவாவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடியும் எல்லினோ உருவாகி இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உருவாகி இருக்கு. ஒரு வலு குறைந்த எல்லினோ குறுகிய கால எல்லினோ 2023ஆம் ஆண்டு அக்டோபர் தொடங்கி 2024ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் இருந்துச்சு. அதே போல சற்று வலுவான எல்லினோ 2015ஆம் ஆண்டும் 1997ஆம் ஆண்டும் பதிவானுச்சு. 1982ஆம் ஆண்டும் ஒரு வலுவான எல்லினோவை பார்த்தோம். சரி, இத்தனை ஆண்டுகள் எல்லினோ பார்த்திருக்கோம். அப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு ஏன் தற்போது உலகமே வரலாறு காணாத அளவுக்கு வெப்பநிலையை பார்க்க போகுதுன்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா இதற்கு முன்னதாக பதிவான எல்லினோவுக்கும் தற்போது இருக்கக்கூடிய எல்லினோவுக்கும் மாறுபாடு இருக்கு. முதல்ல 2015ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு 1997ஆம் ஆண்டு உருவான எல்லினோவை விட இந்த எல்லினோ வலுவான எல்லினோவாக உருவாக இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, 1982ஆம் ஆண்டு வரை உருவான எல்லினோ இருக்கும்போது இருந்த உலகளாவிய வெப்பநிலையும் உலகில் இருக்கக்கூடிய கடல் வெப்பநிலையும் தற்போது இல்லை. உலகளாவிய வெப்பநிலையை அதிகரிச்சிருக்கு. அதாவது கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வெப்பநிலையும் அந்த காலநிலை மாற்றமும் தற்போது இல்லை, அது வெகுவா அதிகரிச்சிருக்கு. அதற்கு நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் குரோத்தும் தொழிற்சாலைகள் வளர்ச்சி மற்றும் டெக்னாலஜி வளர்ச்சி இது போன்ற ஒரு பல காரணிகளை நம்ம அடிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த சூப்பர் எல்லினோ உலகளாவிய சயின்டிஸ்ட்னால ரொம்பவும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இது இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நமக்கு அமெரிக்க நாடுகள்லையும் பெரும் வறட்சியை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அங்கும் மழைப்பொழிவும் பருவமழையும் குறைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஐரோப்பிய நாடுகளுமே வறட்சியை சந்திக்கும் நிலையும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அதிகப்படியான மழைப்பொழிவை சந்திக்கும் நிலையும் ஏற்படும்னு அனைவருமே ஒரு அச்சப்படும் சூழல் தான் இருக்கு. இது இந்தியாவை பொறுத்தளவுல நம்ம எப்போதுமே வருமுன் காப்பது நலம் அப்படிங்கிறதுலயே இருக்க மாட்டோம். எப்போதுமே ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் அந்த பிரச்சனையை பத்தி பேசுவோம். அதனால இந்தியாவில இந்த சூப்பர் எல்லினோங்கிற டாக் பெருசா பேசப்படல. ஆனா 2027ஆம் ஆண்டு பார்த்தோம்னா அதிகப்படியா பேசப்படும். உலகளாவிய தாக்கங்கள் பத்தி பார்த்தோம். சரி, இந்தியாவில என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு முக்கியமா இப்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமா ஒண்ணா இருக்கும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் 90%, அதாவது தமிழகம் தவிர்த்து பிற அனைத்து மாநிலங்களுமே பிரதானமா மழை பெறக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழையில தான், சவுத் வெஸ்ட் மான்சூன்ல தான். ஆனால் இந்த ஆண்டு உருவாகக்கூடிய எல்லினோவின் தாக்கத்தினால 2026ஆம் ஆண்டு தென்மேற்கு பருவமழையே நமக்கு இயல்பை விட குறைவாக பதிவாவதற்கும் பல இடங்கள்ல பொய்த்து போவதற்கும் ஒரு சாதக சூழல் காணப்படுது. இதன் காரணமா கடந்த சில ஆண்டுகள்லாம் தமிழகத்திலேயே பார்த்தோம், காவிரி நீர் அதிகப்படியா திறந்து கடல்ல சேர்க்கும் ஒரு நிலை காணப்பட்டிருக்கு. ஆனா 2026, 27 ஆகிய ஆண்டுகள்ல பார்த்தோம் காவிரி நீரை நம்ம கேட்டு பெறும் அளவிற்கு ஒரு சூழல் ஏற்படலாம். அதிகப்படியான நீர் திறந்து கடல்கள்ல சேரும் அளவிற்கான ஒரு திறப்பு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படுது. அதே போல மேலும் பல மாநிலங்கள் வறட்சியை சந்திப்பதற்கும் அதற்கு இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவை சந்திப்பதற்கும் ஒரு சூழல் காணப்பட்டு வருது. ஏன்னா எல்லினோ உருவாகக்கூடிய காலகட்டமா இருப்பதனால. சரி, அதனை தொடர்ந்து
2026 ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொய்த்து அதனைத் தொடர்ந்து 2027 ஆண்டு வரக்கூடிய கோடை என்பது இந்தியாவிற்கு மிகவும் சவாலானதா இருக்கும். குறிப்பாக இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை மற்றும் வெப்ப அலைகளின் தாக்கம் என்பது வட இந்தியா தென்னிந்தியாவில் அதிகமா இருக்கும். வெப்ப அலைகளின் நாட்கள் என்பது அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல நமக்கு தொடர்ச்சியாக வறண்ட வானிலை நிலவும் போது நிலத்தடி நீர்மட்டம் வெகுவா குறைவதற்கான ஒரு சூழல் காணப்படும். அது மட்டும் அல்லாது சரி, இது நம்ம பார்த்தோம்னா இயல்புக்கு குறைவான மழை, அதிகப்படியான வெப்பம், வெப்ப அலைகளின் நாட்கள் அதிகம், வறட்சியான நிலை, அதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் குறைவது, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தா நமக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல 2026 வடகிழக்கு பருவமழை காலகட்டம்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல, இதுல அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல தமிழ்நாடு மட்டும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு சந்திப்பதற்கான சூழல் காணப்படுது. ஏன்னா எப்போதுமே எல்லினோ தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழைக்கு மிகவும் சாதகமா அமையும். தமிழ்நாடு, கேரளா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திராவின் சில பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2015 ஆண்டு ஒரு எல்லினோ ஆண்டு சென்னை உட்பட தென் மாவட்டங்கள் உட்பட பல மாவட்டங்கள் பெருமழையும் வெள்ளத்தையும் சந்திச்சிச்சு. ஆனா 2016 ஆண்டுல பெரும் கடுமையான வறட்சியையும் பார்த்தோம். அது போன்ற ஒரு நிலை தான் தற்போது உருவாகிட்டு இருக்கு. சரி, இது என்ன ஒரேதான் நீ அதிகப்படியான வெப்பம், வெப்ப அலை, வறட்சி, ஒரு பக்கம் மழைன்னு ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு உன்னோட வீடியோ அப்படிங்கிறது உங்க கருத்தா இருக்கலாம். இந்த வீடியோ பதிவு செய்வதற்கு ஒரு காரணம் என்னன்னா, இது உங்களை அச்சமூட்டுவதற்காக இல்லை, ஆனா இது பாரியான ஒரு நிலைகள் ஏற்படுவதற்கான சூழல் காணப்படுது. அதற்கு தகுந்த முன்னெச்சரிக்கைகளை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆண்டு 2026 ஆண்டு எல்லினோ உருவாகக்கூடிய ஆண்டு. 2027 ஆண்டு எல்லினோவின் தாக்கத்தை உணரக்கூடிய ஆண்டு. இதுல எப்ப எல்லினோ உருவாகுதுன்னா 2026 அக்டோபர் தொடங்கி 2027 மே மாதம் வரைக்கும் இந்த எல்லினோ அப்படிங்கிற நிலை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இதன் தாக்கம் தமிழ்நாட்டுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, முதல்ல தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று இயல்புக்கு குறைவா பதிவாகும். அது மட்டும் அல்லாது தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் முதல் செப்டம்பர் அக்டோபர் 10 வரையிலான காலகட்டத்தில் கோடை போன்ற நாட்களையும் நீடிக்கும். எப்போதும் மே மாதமே நிறைவு பெறும் கோடை இந்த ஆண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலும் அந்த வெப்பத்தை நீங்க தொடர்ந்து உணரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல பதிவாகும். சில நாட்கள்ல வெப்ப அலைகள் வீசுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தென்மேற்கு பருவமழை காலத்துல தமிழகம் நேரடியாக மழை பெறாவிட்டாலும் அந்த வெப்பச்சலன மழை பதிவாகும். அந்த வெப்பச்சலன மழை இயல்புக்கு குறைவாக பதிவாவதற்கான சூழல் காணப்படுது. அது மட்டுமின்றி நீண்ட நாட்கள் வறண்ட நாட்களாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல நமக்கு கேரளா, கர்நாடகால தென்மேற்கு பருவமழை இயல்பாக குறைவாகும்னு எதிர்பார்க்கிறதுனால அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீரும் மிக குறைவாக வருவதற்கான சூழல் காணப்படுது. அப்போ குறுவை சாகுபடி செய்ய திட்டமிட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். முதல்ல உங்களுக்கு நிலத்தடி நீர்மட்டத்தோட சப்போர்ட் இருக்கு, எனக்கு அதோட ஹெல்ப் இருக்கு, நான் வெறுமனே மேட்டூர் அணையை மட்டும் நம்பி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்க குறுவை சாகுபடியை ஈடுபடலாம். அதே சமயத்துல இல்ல, நான் மேட்டூர் அணை திறந்தாதான் முழுமையா எனக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட்டால்தான் நான் குறுவை சாகுபடியை ஈடுபட முடியும்னா அவர்கள் இந்த ஆண்டு அந்த குறுவை சாகுபடியை தவிர்ப்பது நல்லது. அதே போல பிற மாவட்ட விவசாயிகள்லாம் நீண்ட நாட்கள் கோடையையும் வறண்ட வறட்சியையும் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பயிர்களையும் அதே சமயத்தில் குறுகிய காலத்துல அதிக மழையை சந்திக்கக்கூடிய பயிர்களையும் பார்த்து தேர்ந்தெடுப்பது நல்லது. அது மட்டும் இல்லாது இந்த எல்லினோக்கு என்னதான்ப்பா தீர்வு அப்படின்னு கேட்டா, இது மிகவும் அச்சப்பட வேண்டிய ஒன்று இல்லை. அதே சமயத்துல நம்ம வெப்பத்தை அதிகமா பார்க்க போறோம், வெப்ப நிலையான நாட்கள் அதிகமா பார்க்க போறோம். இதற்கு முன்னாடியும் இது போன்றவற்றை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் இருந்ததை விட அதிகமா தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இதற்கு தீர்வு ஒன்றே ஒன்றுதான். என்னன்னா, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையிலேயே அறிவியல் ரீதியா மரம் வளர்த்தா மழை வருமா அப்படின்னா நேரடி தொடர்பு இல்லைங்க. அது ஒரு என்ன சொல்றது, நேரடியா மரம் இருந்தா மழை வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா என்ன உண்மைன்னா, மரம் வளர்த்தா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலையை நீங்க குறைக்கலாம். உங்க வீடுகளை சுத்தி ஒரு 4-5 மரம் இருக்கா, கண்டிப்பா உங்க வீட்டுல உணரக்கூடிய வெப்பநிலையை நீங்க குறைத்து பார்க்க முடியும். அதே போல நீங்க ஒர்க்
இருக்கக்கூடிய கம்பெனி இல்ல ஒர்க் பண்ற இடத்தை சுத்தி ஒரு 2-3 மரங்கள் இருக்கா, அங்க இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலை குறைவாக இருக்கும். எப்போதுமே ஒரு கடுமையான வெயில்ல போயிட்டு இருக்கும் போதுதான், ஒரு நிழல்ல நிற்கும் போதுதான் அதோட அருமை தெரியும். அது மாதிரி கண்டிப்பாக மரம் வளர்த்தால் வெப்பநிலையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் வீடுகள்ல ஒரு மரக்கன்று நட்டு அதை வளருங்க. கண்டிப்பா அடுத்த ஆண்டுக்குள்ள ஒரு சின்ன மரமா இருந்தாலும் அது உங்களுக்கு இந்த வெப்பத்திலிருந்து வெப்பத்தை தணித்துக் கொள்ள மிகவும் உதவும். அதே போல வயல்கள்ல விவசாயிகள் எப்பயுமே வரப்புகள்ல மரங்கள் வைத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அது நிழலை ஏற்படுத்தி உற்பத்தியை குறைச்சிரும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாது வரப்புகள்ல வயல் வைத்தா அடுத்த வயல்காரங்க கூட இல்ல எனக்கு என்னோட வயல்ல நிழல் விழுது அதனால எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வயல்கள்ல வேலை பார்க்கக்கூடிய விவசாயிகள், வயல்கள் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக நீங்க வயல்களை சுத்தி ஓரிரு மரங்களை நட்டு மரம் வளர்த்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்க வேளாண் பணிகளை மேற்கொள்ளும் போது அந்த மரம் தான் உங்களுக்கு இந்த வெப்பத்தை தணித்துக் கொள்ள மிகவும் உதவியா இருக்கும். மரங்கள் மட்டும்தான் வெப்பநிலையை தணிப்பதற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை வெகுவாக குறைத்து விடாமல் பாதுகாப்பதற்கும் மிகவும் உதவுது. அதே போல நமக்கு என்னதான் கோடை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் மழைப்பொழிவு குறைவாக பதிவானாலும் நம் வடகிழக்கு பருவமழை ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவு கொடுப்பதற்கான சூழல் இருக்கு. அந்த மழைப்பொழிவை நம்ம பெற்றுக்கொண்டு மழைநீர் சேகரிப்பை அதிகரிக்கும் போது நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறையாம நம்ம பாதுகாக்க முடியும். அது மட்டுமல்லாது அடுத்து வரக்கூடிய நமக்கு சம்பா பட்டமாக இருக்கட்டும், அடுத்த ஆண்டு குளிர்கால பட்டமாக இருக்கட்டும், இந்த எல்லினோவின் தாக்கம் உங்கள் மாவட்டத்துல எப்படி இருக்கும், உங்கள் மாவட்டத்துல என்ன மாதிரியான சூழல் இருக்கு, அது எல்லினோவின் தாக்கம் எப்படி ஏற்படுத்தும் என்பதை அறிந்து அதற்கு தகுந்த நெல் ரகங்களை நீங்க தேர்ந்தெடுத்து வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த எல்லினோவை நம்மளால எதிர்கொள்ள முடியும். முக்கியமா நம்ம மேட்டூர் அணை அப்படிங்கிறத மிகவும் கவனமா மேற்கொள்ளணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது. நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கு மழைநீர் சேகரிப்பு மட்டும்தான் ஒரே வழி. மரம் வளர்ப்பது நம்ம வெப்பத்திலிருந்து தணித்துக் கொள்ளலாம். இது எல்லாத்தையும் பார்த்து இந்த எல்லினோவுக்கு சாதகமான பயிர்களை தேர்ந்தெடுக்கும் போது விவசாயிகள் கண்டிப்பாக வேளாண்மையிலையும் வெற்றி பெற முடியும். இதுதான் தற்போதைய நிலையில நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்பினது. இந்த எல்லினோவை நம்ம எளிதா இப்போ முன்பு 2 முறை பேசியிருக்கேன், தற்போது ஒரு முறை பேசியிருக்கேன், இதோட விட்டுற போறதில்ல. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்துல இந்த எலினோவின் தாக்கம் எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா டெல்டாவே எடுத்துட்டா தெற்கு டெல்டா எல்லாமே கடைமடை பகுதி எல்லாமே முழுமையாகவே மேட்டூர் அணையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பகுதிகள், நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக இல்லாத பகுதிகள். அதுவே வடக்கு டெல்டான்னு எடுத்துட்டா மயிலாடுதுறை மாவட்டம், கடலூரின் தெற்கு பகுதி மற்றும் தஞ்சையின் வடக்கு பகுதிகள்லாம் நிலத்தடி நீர்மட்டம் நன்றாக இருக்கும். அங்கு முப்போகமே விளையக்கூடிய இடங்கள் தான். ஆனா அந்த இடங்கள்ல கூட இந்த எல்லினோவின் தாக்கத்தினால தண்ணீர் அதாவது நிலத்தடி நீர்மட்டம் குறைவதற்கும் நிலத்தடி நீர்ல உப்பு கலப்பதற்கும் சூழல் காணப்படுது. ஸோ அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்றது, அதற்கு தகுந்த எந்தெந்த பட்டத்தை நம்ம முக்கியமா பிரதான பட்டமா எடுத்து அதிகப்படியான விவசாயம் பணிகளை மேற்கொள்வது, மற்றும் அந்த பகுதிகளுக்கு எந்த பட்டத்தில் எந்த ரக நெல்களை நம்ம பயிரிடும் போது இந்த எலினோவை எதிர்கொண்டு நம்மளால விளைச்சலை அதிகரிக்க முடியும் என்பது குறித்தெல்லாம் நான் மாவட்ட வாரியாக சில அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் களத்துல நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம தேர்தல் முடிந்த பிறகு அது பத்தியான ஒரு அறிவிப்புகளையும் நான் வெளியிடுறேன். தற்போதைய நிலையில இது போன்ற ஒரு நிலை உருவாக இருக்கு, சூப்பர் எலினோ உருவாக இருக்கு. அது பெருவாரியா இந்தியாவையும் உலக நாடுகளையும் தமிழகத்தையும் பாதிப்படையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த இருக்கு. உலகின் பொருளாதாரமும் உலகின் உற்பத்தியும் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதற்கு நம்மால் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எடுக்க முடியும், அதற்கு எப்படி தயாராக வேண்டும் என்ற ஒரு சின்ன சிந்தனையை தான் உங்கள்கிட்ட விதைக்கிறதுக்காக இந்த காணொளி நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதே போல நிறைய வெட்டுக்கிளி பாதிப்புகளும் அறுவடை காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம். 2020ஆம் ஆண்டு வட இந்தியாவின் பெரும் பிரச்சனையாக இருந்தது. 2027ஆம் ஆண்டு மீண்டும் வருவதற்கான சூழல் இருக்கு. இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகள்லாம் அடுத்த ஆண்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு அதை பத்தி நம்ம பேசினாதான் அதுக்கான தீர்வு என்னங்கிறத ஓரிரு வாரங்கள்லயோ அல்லது ஓரிரு மாதங்களையோ நம்ம பெறலாம். அந்த நோக்கத்துல தான் இந்த காணொளி ஒரு விழிப்புணர்வு காணொளியா பதிவிடப்பட்டிருக்கு. இது காணொளி மட்டுமல்ல, களத்திலும் நம் குரல் ஈடுபடும் மிக விரைவில். இது குறித்தான தங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் இதற்கான தீர்வுகளா நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் பதிவிடுங்க. கண்டிப்பா வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்துடன். நன்றி.